நம்ம இந்திய பங்குச்சந்தையில் நம்ம எதிர்பார்த்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து புல்லிஷ் மோடுக்கு திரும்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ செக்டர் பிரேக் அவுட் ஆகி ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. அடுத்து பிஎஸ்சி பேங்க்கும் இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன செக்டார்லாம் பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குங்கிறதையும், நிஃப்டி அடுத்த டார்கெட் என்னங்கிறதையும், இதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்தாலும் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுதுங்கிறதையும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்த்தா 24,400 இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் நிஃப்டி வந்துட்டு அடுத்த டவுன் ட்ரெண்டுக்கே திரும்பும். அது வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை தான் பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் மார்க்கெட்டு எக்ஸாக்டாக திரும்பவும் சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. நிஃப்டி இந்த 25,255 25,150 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் அகைன் புல்ரனுக்கு திரும்பிடும் அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் என்னால் வீடியோ போட முடியல, அதனால் போஸ்ட்டை மட்டும் போட்டிருந்தேன். எக்ஸாக்டாக அதை பிரேக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த நிஃப்டியோட டார்கெட் எங்கே போகும்னா 25,600 அரௌண்ட் 650 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ஹையை தொற்றும் கட்டாயமாக. அந்த ஹையை பிரேக் பண்ணால் அகைன் ஆல் டைம் ஹை 26,200 அந்த ரேஞ்சுக்கு கன்ஃபார்மாக நிஃப்டி போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி எதுனா ஒரு கரெக்ஷனோ அதாவது ரீடெஸ்ட்டோ கொடுக்கலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டே சார்ட்டில் காட்டுறேன். இங்கே ஒரு டபுள்யூ பேட்டர்ன் தெரியுது பாருங்களேன். எக்ஸாக்டாக நிஃப்டி வந்துட்டு டபுள்யூ பேட்டர்ன் இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ட்ரா பண்ணி காமிக்கிறவங்களுக்கு இங்கேருந்து ஒரு டவுனு அப்பு திரும்ப அந்த டபுள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிடுது. ஸோ இப்போ ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கூட இந்த மாதிரி மேலே வரான். உடனே ஒரு சின்ன செல்லிங். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய செல்லிங்லாம் கிடையாது. பட் மார்க்கெட்டு எக்ஸாக்டாக பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதுக்கான ரீடெஸ்ட்டு ஒரு 2 days 3 days கூட மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கலாம். ஆனால் மார்க்கெட் எப்போ அடுத்த ட்ரெண்டே சேஞ்ச் ஆகணும்னா 24,400 பிரேக் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் தான். இப்போ புல் ரனுக்கு திரும்பி இருக்குது. நெக்ஸ்ட்டாக பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த 53,000லேருந்து 54,000 இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அதனோட ஆல் டைம் ஹை அதை பிரேக் பண்ணி தான் பேங்க் நிஃப்டி போயிட்டுருக்கு. அதை திரும்பவும் சப்போர்ட் எடுக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே இடத்த எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருச்சு. இப்போது பேங்க் நிஃப்டியும் ஒரு புல் ரனுக்கு போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இடையில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்தால் அதுவும் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். தென் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோ பிளாஸ்ட்டுன்னே சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல எக்ஸாக்டாக ரொம்ப முறை பேசிட்டே இருந்தேன். 10-15 வாரங்களாக இந்த இடத்துல ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. இது எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுவும் அப்பர் சைடு தான் பிரேக் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நான் பேசியிருந்தேன். அதே போல் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் நடந்துருச்சு. இப்போது 27,500 ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். இல்லை இந்த இடத்துல ஒரு சைட்வேஸோ ஒரு கரெக்ஷனோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது இப்போ அடுத்த பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. இதை பிரேக் ஆனால் அடுத்த அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு பேசியிருந்தோம். அது பிரேக் ஆகிடுச்சு. இருந்தாலும் அது இந்த 7,500ங்கிறது அதனோட ஆல் டைம் ஹை அது பக்கத்தில் தான் இப்போ இருக்குது. இதை பிரேக் பண்ணால் அடுத்த இன்னும் ஒரு சூப்பரான ரேலி ஆட்டோ செக்டாரில் எப்படி பார்த்தோமோ அதே போல் பிஎஸ்சி பேங்க்ஸில் ஒரு சூப்பரான ரேலி வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நிறைய பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் இதே போல் பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது. பட் பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி நம்ம இங்கே பேச முடியாது. நீங்கள் பர்டிகுலராக சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸும் பிஎஸ்சி இண்டெக்ஸ் மாதிரியே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்தாலுமே ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 10,000ங்கிறது மெட்டல் இண்டெக்ஸோட ஆல் டைம் ஹை. அங்கே ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே போயிடுச்சு. ஸோ பிரேக் ஆனாலும் அகைன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனால் தான் ஒரு சூப்பரான புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைனா அந்த இடத்துல ஒரு சைட்வேஸோ இல்லை ஸ்மால் கரெக்ஷனோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது மெட்டல் ஸ்டாக்ஸ் ஆர் மெட்டல் இண்டெக்ஸும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம செக் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் எக்ஸாக்டாக ஆட்டோ இண்டெக்ஸ் மாதிரியே 10-15 வாரங்களாக இந்த சைட்வேஸ்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு பாக்ஸுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகிற சைடு அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடும். அதுவும் அப்பர் சைடு தான் பிரேக் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ்லையும் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லோ வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இந்த 58,500 என்னைக்கு இண்டெக்ஸ் பிரேக் ஆகுதோ அன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எனர்ஜி இண்டெக்ஸும் ஒரு மூமெண்ட்டில் நல்ல ரைஸ் ஆகிருக்கு 3 வாரமாக. ஆனால் 37,000 எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் இது புல் ரனுக்கு திரும்பும். கூடிய சீக்கிரமே அதுவும் பிரேக் அவுட் ஆகிடும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் நம்ம பேசின மாதிரியே இந்த 34,200 அப்படிங்கிற இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது. இருந்தாலுமே ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு
ஒரு ஸ்ட்ராங்கான புல் மோடுக்கு திரும்பலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது. 2022 பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அந்த இடத்த தான் அகைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. இருந்தாலுமே 39,500 டாப்பில் இதனோட ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணால் தான் ஒரு புல் ரனுக்கு திரும்பும். ஏன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆகாமல் திரும்பவும் கீழே கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஐடி இண்டெக்ஸும் ஐடி ஸ்டாக்ஸும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது என்னோட வியூ. அடுத்ததாக பார்க்கக்கூடியது மிட் கேப் இண்டெக்ஸ். மிட் கேப் 100 தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிட் கேப் 150 ஆர் 200 எடுத்தாலுமே இதே ரேஞ்சில் தான் இருக்கும். இதே சேம் பொசிஷனில் தான் இருக்கும். இந்த மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் தெரியுது. பட் அது 60,500ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மிட் கேப் இண்டெக்ஸ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் இதை இப்போ நான் டே சார்ட்டில் மாற்றிட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 55,200ங்கிறது மல்டிபிள் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கும். இப்போ அதே ரேஞ்சுக்கிட்ட தான் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிட்டுருக்கு மிட் கேப் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் இப்போ 60,500. இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா இந்த 17,000ங்கிறது மல்டிபிள் டைம் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கும். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது ரெசிஸ்டன்ஸாகவும் மாறியிருக்கும். இப்போ அந்த இடத்த தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 17,000ங்கிற இடத்த சப்போர்ட் எடுத்திருக்கு. மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 19,500. ஸோ அதனோட ஆல் டைம் ஹை. அந்த இடம் தான் இதுக்கப்புறம் அதனோட டார்கெட்டாக இருக்கும். அந்த இடத்த பிரேக் பண்ணும்போது தான் அடுத்த ஒரு சூப்பரான புல் ரன்னுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வரைக்குமே ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் ஸ்டாக்ஸும் மூவ் ஆகிறதுக்கு தான், அதாவது அப்பர் சைடு மூவ் ஆகிறதுக்கு தான் இன்னும் பாசிபிலிட்டி இருக்குது. அந்த இடம் வந்தால் தான் எதனா ஒரு கரெக்ஷனாக ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபைனலாக நம்ம நிஃப்டியை அகைன் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டு 24,400. இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பாது. நிஃப்டி இந்த 25,600ங்கிறத கூடிய சீக்கிரம் ரீச் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸு வீக்லியில் வச்சுக்கலாம். 25,650 இதுதான் ரெசிஸ்டன்ஸ். அந்த இடம் போனால் நிஃப்டி எதனா ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போயே கரெக்ஷன் வந்தாலுமே திரும்ப அந்த இடத்த ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியோட சப்போர்ட்டுன்னு பார்த்தாலும் 24,400 ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இன்னொரு வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள். டாப்லேருந்து நிஃப்டியோட ஆல் டைம் ஹை 26,200, அப்புறம் இந்த 25,600 இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் இப்போ நிஃப்டி இருக்கிற இடம் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தெரியும். அது அந்த லைனை டச் ஆகும். ஸோ அந்த லைனை டச் ஆனதுக்காக ஒரு செல்லிங் ப்ரெஷரோட லாஸ்ட்டு டே முடிச்சிருந்தது. லாஸ்ட் வீக் லாஸ்ட் நாள் ஒரு செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருந்தது. பட் ஆனால் வீக்லி கேண்டில் இங்கே க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த திரும்ப அகைன் ஒரு 2 நாள் கன்சல்டேஷன் ஆகிட்டு திரும்ப பிரேக் பண்ணால் அது 25,600 கன்ஃபார்மாக தொட்டுரும். அதையும் பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹை போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து புல் ரனுக்கு திரும்பிடுச்சு. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் உங்களோட முதலீடுகளை ஆரம்பிக்கலாம். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா? அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.